மாட்டிக்கிட்டியா? சரி கண்ணை மூடிக்கோ. ஏய் திருடி, ஏமாத்திட்ட ஓடுற. நில்லு. விடு யோகி ப்ளீஸ். என்ன ஏமாத்திட்டு ஓடலான்னு பாக்குறியா? உன்னை விட மாட்டேன். மறுபடியும் ஒரு முத்தம் கொடு. இதுல இது வேற. अरे आप आओ ना। क्या सोच रहे हो योगी? आओ ना, हुक डालो ना, आओ ना योगी, हुक डालो ना। என் மனைவி இறந்ததுக்கு அப்புறம் ஹூக்க கழட்டுமா இல்ல போடுமா இல்ல? आपको डालो तो कुछ गलत नहीं हुआ। आओ ना योगी। எல்லாம் ஓகே. அந்த இடத்துல இலை எதுக்கு? ஃப்ளூட் வச்சிருக்கலாமே. இல்ல இலை வேண்டாம். आप कौन है? आप कौन है? योगी योगी चोर 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 मामा ஜெயா, என்னம்மா என்னாச்சு? ஏம்மா அழுகுற? யாரு உள்ள? நோ 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 வெயிட் 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 வெயிட். அது நீங்க நினைக்கிற மாதிரி அந்த ரூம்ல எதுவுமே நடக்கல. இவங்க ஹூக் போட ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அதனால உதவி பண்றதுக்கு நான் உங்களுக்கு ஹூக் போட்டேன், அவ்வளவுதான். ஊக்க மாட்டியா? நல்லா தேக்க மாட்டல கட்டி வச்சாங்க எல்லாரும். ஊசியா குத்துன. மாமா விடுங்க. விடுங்க மாமா. என்னாச்சு? முதல்ல போலீஸ்க்கு ஃபோன் பண்றேன். ஆமா இவரே போலீஸ் தான். எஸ்பி. என்னாச்சு ஜெயா? ஏன் அழுதுகிட்டு இருக்க? मैंने सोचा आप मेरे पीछे थे, इसलिए मैंने बोला हुक डालो। उस समय ना ये बेशरम आदमी ने मुझको हुक डाल கருமண்டா. दिया। ஏய், உன் பொண்டாட்டி ஜாக்கெட்ட போட்டு விட்டான்னு ஒருத்தன் நிக்கிறான். இவனை பாத்துக்கிட்டு நிக்கிறியாடா? இருங்க இருங்க Wait. நான் ஹூக் போட்டது அவரோட பொண்டாட்டிக்கல, இவங்களுக்கு. அவங்கதான்ப்பா இவன் பொண்டாட்டி. அப்ப இவங்க இவளோட தங்கச்சி. இவங்க தங்கச்சி. ஓ என்ன சார் இது? நான் உங்களை ரொம்ப டீசென்ட்டா நினைச்சிட்டு இருந்தேன். ஒரு குடும்பத்துக்குள்ள வந்து இந்த மாதிரி நடந்துட்டீங்களே, கொஞ்சம் கூட வெக்கமே இல்ல. ஐயோ இல்ல சார், ஒரு மிஸ்ஸிங் கேஸை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக வந்திருக்கேன். அதுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு. இது எங்க பாருங்க, ஸ்ரீகாந்த் ஐயா. இவன் தான் இவர்தான் மிஸ் ஆயிட்டாரு. ஸ்ரீகண்ட ஐயாவா? எங்க குடும்பம் பாப்பா. இந்த ஆளு நல்லா தெரியுமே நமக்கு. எப்போத்துல இருந்துங்க? இப்போ ஒரு வாரமா தான். நீங்க யாராச்சும் இவனை பாத்தீங்கன்னா உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்க. ஸ்ரீகாந்த் ஐயாவா? இந்த பேரை நான் எங்கேயோ கேட்டிருக்கேனே. லக்ஷ்மி, அன்னைக்கு நீங்க போன்ல பேசிட்டு இருந்தீங்களே, அவர் பேர் கூட இதே பேர் தான். என்னது? எப்போ? எங்க? 2 days பேக் டைனிங் டேபிள்ல உட்கார்ந்து. ஓ அவரா? அந்த பூசாரியோட பேரா? ஆமா, அவரோட பேர் கூட ஸ்ரீகண்ட ஐயா தான். ஓகே ஓகே. எனிவே யாராவது இவரை பாத்தீங்கன்னா எனக்கு இன்ஃபார்ம். கண்டிப்பா சார். ஏ லக்ஷ்மி நில்டா. அந்த எஸ்பி தேடிக்கிட்டு இருக்க கிரிமினல்ஸ் நாம தான். இப்ப என்ன பண்றது? மண்டைய போட்டு குழப்பிக்காத. அவர் இருக்கிறதே நம்ம வீட்டு எதிரில தான். ஏதாவது ஒண்ணு பண்ணி அவரு கூட ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிடலாம். அவர் என்ன இன்வெஸ்டிகேட் பண்ணாலும் நமக்கு ஈஸியா தெரிஞ்சிரும். அதுக்கப்புறம் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. கரெக்ட். அப்போ இப்பவே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடலாம். கீரையும் புள்ளையும் வச்சுக்கிட்டு புளிய அவ்வளவு சீக்கிரம் பிடிக்க முடியாதுடா. அதுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு இறைய வைக்கணும். நமஸ்தே. ஜெயா உள்ள வாங்க. ஜெயா எதுக்கு வெளியே நிக்கிறீங்க? மன்னிச்சிட்டீங்கன்னு சொன்னாதான் நான் வருவேன். பாருங்க, என் புருஷன் ரொம்ப சந்தேகப்படுவான். காலையில் அதனாலதான் கத்துனேன். சாரி. தெரியும் ஜெயா, நீ அந்த வீட்டுல சந்தோஷமா இல்லைன்னு எனக்கு அப்பவே தெரியும். பக்கத்து ரூம்ல தங்கச்சி கூட ஜாலியா இருந்துட்டு அவ ஊ மேல சந்தேகப்படுறான். ராஸ்கா. தெரியும். என்ன பண்றது? இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை பொண்ணுங்க மாதிரி புருஷங்க எவ்வளவு சித்திரவதை பண்ணாலும் குருடி மாதிரி தான் இருக்கணும். நீ குருடியா இருக்கணும்னு அவசியம் இல்லை ஜெயா. உனக்கு நான் கண்ணா இருக்கேன். உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. தேங்க்ஸ். அது சரி, இது கல்யாணத்துல வாசிக்கிற பிபியா? மேல ஒண்ணுமே இல்ல. இதுவா டபுள் பேரல். என் பொண்டாட்டி இருக்கும்போது வேட்டையாடுறதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். என் பொண்டாட்டி இல்லாம வேலையே இல்ல, துரும் பிடிச்சு போயிருக்கு. நான் உனக்கு காலையில ஹூக் போட்டுட்டேன்ல, அதனாலதான் இப்ப எடுத்து இதை தொடச்சிட்டு இருக்கேன். அதான் இப்ப நீ பாக்குற. காலையில நீங்க என்னோட டேட்டூவை பார்த்துட்டு வாழை இலை சாப்பிடுறதுக்கு ஃப்ளூட் போடுன்னு ஒரு புத்திசாலியான விஷயம். சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு அருமையான ஃப்ளூட் சங்கீதத்தை கேட்கலாம்னு தான். பாருங்க,
இன்னைக்கு எங்க வீட்ல ஒரு பார்ட்டி இருக்கு, அதுக்கு கூப்பிடலான்னு தான் வந்தேன். கண்டிப்பா வந்துடணும். கண்டிப்பா வரேன். அப்பா நீங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? ஜெயாமா. ஆ, ஜெயா அம்மாவா? வா நம்ம பொண்ணை பார்க்கலாம். நம்ம பொண்ணா? இங்க இப்போ நானும் என் பொண்ணு மட்டும்தான் இருக்கோம். என்னம்மா பண்ணிட்டு இருக்க? ஆ? ஜெயா ஜெயா பாத்து எந்திரி, பாத்து எந்திரி. உனக்கு ஒண்ணும் ஆகல? ஒண்ணும் ஆகல உனக்கு? ஒண்ணும் ஆகல? ஏதாவது அடிபட்டிருக்கா? டாக்டர் ஃபோன் பண்ணுவா. நீ ஓகேல? ஓகேல? நானும் தான் கீழே விழுந்தேன். ஆமா, இவங்க நம்ம வீட்டுக்கு கெஸ்டா வந்திருக்காங்க, அதனால தான் ஃபர்ஸ்ட் நீ நெக்ஸ்ட். என்னடா பண்ற? டேய் இன்னைக்கு எஸ்பி வீட்டுக்கு வராருல, அதனாலதான் தண்ணியில ஓட்காவை மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். எதுக்கு? ஏன்னா பாக்குறவங்க எல்லாருக்கும் எப்படி இருக்கும்னா அவரு தண்ணி குடிக்கிறாருன்னு தான் நினைச்சிட்டு இருப்பாங்க. எப்படி ஐடியா? சூப்பர். இன்னைக்கு எப்படியாவது எஸ்பியை குடிக்க வச்சு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆயிரணும். டேய் யோகி, எல்லாம் வந்திருக்காங்க பாரு. வாடா. ஓகே தெரியல, நான் பாத்துக்கிறேன். காட்டுங்க. ஒரு நிமிஷம். இந்தாங்க தண்ணி குடிங்க. ஒரு பாட்டில் அப்படியே குடிச்சிட்டாங்க. தப்பா எடுத்துக்காதீங்க. குடிக்கிற பழக்கம் ஏதாவது இருக்கா? இந்த ஷாம்பெயின், ரம், விஸ்கி, பிராந்தி, பியர், வோட்கா, வைன், ஜின் இதை தவிர வேற எதையும் குடிக்க மாட்டேன். இதை விட்ட வேற ஏதாவது குடிக்கிறதுக்கு இருக்கா சார்? ஏன் இல்ல, கருப்பட்டி இருக்கு, வீரா, ஸ்பிரிட், ஃபாக்ஸ். சார் சார் கொஞ்சம் ஓட்கா இருக்கு, கொண்டு வரட்டா? வோட்கானா தண்ணி கொஞ்சமா இருக்கணும், வோட்கா ஜாஸ்தியா இருக்கணும். ஓகே சார். டேய் லக்ஷ்மி, டேய் பாட்டில் காலி. யார் குடிச்சிருப்பாங்க? டேய் கன்ஃபார்ம் அந்த ஜோசியர் தானே குடிச்சிருப்பாரு. மேல பாத்துக்கிட்டு குரு சனி எல்லாம் கூப்பிடுறாருன்னா கண்டிப்பா இவரா தான் இருக்கணும், அதுல எந்த சந்தேகமும் இல்ல. என்னாச்சு உங்களுக்கு? ஹாய் லலிதா. ஹாய். யூ வாண்ட் எனி ஹெல்ப்? நோ தேங்க்ஸ். டேய் குடிக்கிறதுக்காக அங்க ஒரு மனுஷன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான், அவனுக்கு என்னடா சொல்றது? ஜெயா ஜெயா அப்பா கடவுளே, நம்ம குடும்பத்துக்கு ஒரு புது ஆள் வர போறாருன்னு நினைக்கிறேன். புது ஆளா? ஆமாப்பா, நீங்க தாத்தாவாக போறீங்க. இனிமே தாத்தாவும் பேர புள்ளையும் ஒரே ஆட்டம் தான் வீட்டுக்குள்ள. நான் தாத்தா ஆயிட்டேன், நீ தாத்தா ஆயிட்ட. ஆமால. டேய் யோகி, பரவாயில்லடா, சாதிச்சுடா நீ. ஒரே பால்ல சிக்ஸர் அடிச்சிட்ட போ. அப்பா திருப்தியா இருக்கு. ஜோசியரே, அடுத்தது ஆக வேண்டியதை கவனிக்கணும். சொந்த பந்தங்க எல்லாருக்கும் சொல்லணும், எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு இதுக்கே விருந்து வைக்கணும். கங்க்ராச்சுலேஷன். பேட்டிங் பிட்ச்ல ஷார்ட் பால் போட்டா யார் வேணாலும் சிக்ஸ் அடிப்பாங்க. ஜெயா, கடைசியில் அவனுக்குள்ள இருக்கிற மிருகம் வெளியே வந்துருச்சா? ஒரு ஆம்பளை வாந்தி எடுத்தாது பித்தம், ஒரு பொம்பளை வாந்தி எடுத்தாது கர்ப்பிணியா? இது மாறவே மாறாதா? அப்படின்னா நீ பிரெக்னன்ட் இல்லையா? இங்க பாருங்க, எனக்கு ஏதோ கஷ்டம்னு இந்த வேலைக்கு ஒத்துக்கிட்டேன். என் மானத்தை விட்டு தான் இந்த கஷ்டத்தை தீக்கணும் அப்படின்னா நான் என்னைக்கும் என் உயிரை விட்டுருப்பேன். என்ன நம்புங்க லக்ஷு, எப்பவும் சரி என் மனசுல நீங்க தான் இருக்கீங்க. டேய் லக்ஷ்மி, நீ ஒரு மேஜிஸ்ட்ரேட்டோட பையனடா. மேஜிஸ்ட்ரேட்டோட பையனா இருந்தா ஃபீலிங்ஸ் இருக்காதா? நீ சாப்பிடுறத தான் நானும் சாப்பிடுறேன். இங்க பாரு யோகி, என்னால இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. உன் குடும்பத்துல ஜெயா ஒன்னாலதான் பிரெக்னண்டா இருக்கான்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இப்பவே இதெல்லாம் பொய்ன்னு சொல்லணும், இல்லன்னா இனிமே உன் லைஃப்ல நான் இல்ல. லலிதா பாருடா, சொத்து வேணும்னா சம்பாதிச்சுக்கலாம், ஆனா லலிதா போயிட்டா என்னால முடியாது. நானே இப்ப எல்லாத்தையும் சொல்லிடுறேன். என்னப்பா சொல்லணும்? அப்படி என்ன என்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுற? இப்ப சொல்லு. அது அது மாமா, நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா?
எப்பவுமே சின்னவங்க தான் முதல்ல பேசணும். அதத்தான் நான் சொல்ல வந்தேன். இப்ப நீங்க சொல்லுங்க. இனிமே என்ன ஜெயா ஒரு குழந்தைய பத்தி நம்ம கையில கொடுப்பா, நாம சொத்து எல்லாத்தையும் எழுதி யோகி கையில கொடுக்க போறோம். நல்லதே நடக்கட்டும்பா. ஆமா ஏதோ சொல்லணும் நீ, அது என்னன்னு சொல்லு. அது அதான் நான் சொல்றேன் மாமா. மாமா. ரொம்ப டயர்டா இருக்கு, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு. வாங்க வாங்க ரெஸ்ட் எடுக்கட்டும். ஆமா இந்த நேரத்துல நீ ரெஸ்ட் எடுக்கணுமா? நீயும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்க ராஜா. அப்புறம் பார்ப்போம். நீங்க போங்க, அவ ரெஸ்ட் எடுக்க. ஜெயா, நீ இப்ப தாயாக போற. அது அவன் ஏத்துக்கோனா மாட்டானான்னு தானே யோசிக்கிறேன். அதை விடு. என் பொண்ணு என் பக்கத்துல இருக்கும் போதே நீ என்னை ஏத்துக்கிட்ட. இப்ப உன்னோட குழந்தை உன் வயித்துல தான் இருக்க. நான் கைவிட மாட்டேன்.